Hi friends, welcome to Nakshatra Vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு prank பண்ணலான்னு தான். நான் prank வீடியோ பண்ணதே இல்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் prank வீடியோ போடுறேன். இதில் வந்துட்டு நான் எங்கள் அம்மாவை வந்து prank பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் என்ன prank பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி நானும் பாப்பா அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் அவருக்கு ஆஃபீஸில் வந்து வெளியூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் திடீர்னு நெக்ஸ்ட் மந்த்தே ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். பக்கமாலாம் சொன்னால் அது பெரிய விஷயமா இருக்காது. அதனால் நான் வந்து சும்மா வந்து டெல்லின்னு சொல்ல போகிறேன். டெல்லிக்கு போகிறோம் வந்து நாங்கள் 1 வீக்கில் வந்து நாங்கள் கிளம்புறோம், அப்புறமா நாங்கள் திங்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டுன்னு நான் போய் சொல்ல போகிறேன். அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் அவங்கள விட்டு இருந்ததே இல்லை. மேக்ஸிமம் ஒரு 1 வீக் அதுக்கு மேலே நான் இருந்ததே இல்லை. பாப்பாவை அவங்க விட்டுட்டு இருக்கவே மாட்டாங்க. நான் இங்கே இருந்தாலும் அவங்க வந்துடுவாங்க பார்க்குறதுக்கு பாப்பாவை. இது சொன்னால் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மெயினாக எனக்காக இல்லைனாலும் அவளுக்காக ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சும்மா தான் விளையாட்டுக்கு தான் இது, யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு எனக்குமே ஆர்வமாக இருக்குது. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு கேமராவை எங்கேயாவது செட் பண்ணிவிட்டு மூலமாக எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன். என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னன்னு சொல்லிடலாம். வா, என்னன்னு சொல்லிடலாம். சாமி மக்கள் இங்க வாமா. சொல்லிடலாம். இது சாமி மக்கள் சாப்பிடலாம். ஸ்வீட் கார்டு போட சாப்பிடலாம். சரி சொல்லிடலாமா. சாமி மக்கள் ஃபேன் கொடுத்து இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆவணி நம்ம கற்றுப்பேன் உடனே. எதுக்கு இப்படி சார்ஜ் இப்படி போட்டு விட்டுருக்குற? இருக்கட்டும். நம்ம ஏறணும் வச்சதே இருக்கு. எங்கே சார்ஜ் போடல, சும்மா இருக்கு. என்ன சொல்லு? எங்க பாரு, வேண்டாம். 3 மாதம் முடிஞ்சிச்சுல்ல, அதனால 3 வருஷத்துக்கு வந்து எங்க வெளியூர்? டெல்லி. டெல்லி போகணும். நிஜமாதான் அவருக்கு வரணும் பேசுறதுக்கு. என்ன அவசரம் மக்கள் பேசிட்டு இருக்கு. அழுதியா? சும்மா நடிக்காது. சத்தியமா நான் எப்போ வரேன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு அது ஃபோன் பண்ண கேட்குறேன். அங்கே என்ன வச்சுருக்காங்க? அது ஏமா நீங்க சார்ஜ் போட்டு வச்சிருக்கோமா? சும்மா சொல்லுங்க. அவங்கெல்லாம் அவர் சொன்னாங்க. நம்புறேன். நீ அவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு. அவதான் எங்க வந்து நைட்டு சொல்றாரு. நீ எங்க போய் அதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் என்ன அந்த பேங்க்ல அப்படிதான் இருக்குது. உங்க வீட்டுல வரமாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா விட்டு வருவாங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் போலாங்க. அவங்களும் எல்லாம் நைட்டே பேசிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் அப்படி சொன்னாங்களாப்பா? சத்தியமா அவங்க சரியான அளவு அடிச்சு. இதுதான் சத்தியமா சொல்றீங்க. நீ நாள் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அது சரி, அவங்க அவங்க கேன்சல் இல்லை. ஃபர்ஸ்ட் நிச்சயமா தான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆனால் கேட்டுருப்பாங்க. டெல்லி போறியான்னு கேட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து இல்லை நாங்கள் அந்த ஓசனை சொல்லிட்டீங்க. 4ஆம் தேதி வந்து அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி போகலாம். அதெல்லாம் சும்மா நான் எப்படி சொல்றேன். நீ விட்டுட்டு போதேவா? கல்யாணமே வேற இடத்துல மற்ற மாட்டை வந்துச்சு. இது வேணான்னு சொன்னவ வந்து இவர் வந்து போயிருந்தீங்க. 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஸ்கூல் நல்லா இருக்குமா? ஸ்கூல்ல பிள்ளையை விட்டுட்டு போனா பார்த்துட்டு சைத்தன்ய ஸ்கூல் நான் சேர்த்துட்டேன். இங்கே இருக்கிற சைத்தன்ய ஸ்கூல் நான் சேர்த்துட்டேன். நீ அவளுக்கு பாவம்னா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு போய் வளர்த்து அவரு, அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். கூட்டிட்டு இப்போ 2 பேரும் தெரியாம போய் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் சனிக்கிழமை போகிறோம். சனிக்கிழமை போய் சனிக்கிழமை போயிட்டு அவங்க அப்புறமா எல்லாம் பேக் பண்ணுவாங்க. 2-3 நாளுக்கு வேலை அதிகமாக இருக்குது. நடிக்காத போமா. நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அந்த ஃபேக்டர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாரு.
சரி நீ ஒரு ஃபோன் போட்டு நான் கேட்குறேன். சத்தியமா நான் சார்ஜ் தான் போட்டு வச்சிருக்கேன். அன்னைக்கு சார்ஜ் நீ போட்டுக்க. சார்ஜ் ஒயரே இல்லை. சார்ஜ் தான் இருக்கு. அம்மா நீ அதெல்லாம் ஒண்ணு நான் சொல்றது முன்ன நீ கேளுமா. நீ சொல்லிருக்க கேளுங்க. யோசனை. நம்பினீங்களா? நம்பினீங்களா? ஆனால் ஊருக்கு போனது நம்பினேன். ஏன்னு தெரியுமா? வேலைக்கெல்லாம் போகிறதுல பேங்க் அங்கே இருக்கும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இல்லைங்க அங்கெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் நாங்கள் போக முடியாது சொல்லியிருப்பாரு அவர். எங்கள் அம்மா கிட்ட பண்ண ப்ராங்க் வந்து சொதப்பிருச்சு. நான் இந்த மேடம் இருக்காங்கல்ல, இந்த மேடம் வந்துட்டு போய் ஃபோன் எடுத்துக்கிட்டு கேமரா ஆன் பண்ண தெரிஞ்சு போயிடுச்சு. ஆமாம் தானே, எதுக்கு ஃபோன் எடுத்த? நெக்ஸ்ட் எங்கள் அப்பா வருவார், அவர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். நாங்கள் வெளியூர் போகிறோம். அவருக்கு 3 மாதம் இந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, 3 மாதம் இங்கே முடிஞ்சிருச்சுல்ல வேலை, வெளியூருக்கு போக சொல்கிறாங்க. தூரமாக டெல்லி. நிஜமாக தான். இப்போ அதுதான் அம்மாட்ட வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஆமாம் தானேம்மா? அவரை வந்து இப்போ மார்ச் மாதத்துலேருந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அவர் போயிட்டு ஒரு வாரத்தில் சொல்கிறாராம் என்னதுன்னு. எங்கள் அங்கே அவங்களே இடம்லாம் தராங்களாம் தங்கிறதுக்கு. 3 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்கணுமா. அதனால் எங்களையும் கூட்டிகிட்டே போகிறாராம். நாங்கள் என்ன பண்ணுறது? ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் போகிறது தான் பிரச்சனை. நான் காலையில் ஹவுஸ் ஓனர்ட்டெல்லாம் பேசிட்டேன். இப்போ அந்த வீட்டுக்கு யார் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறது? சும்மா ஊர் பார்த்து சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாம் ஒழுங்கு பண்ணி வைக்கணும்ல. ஆமாம், ஸ்கூல் சேர்த்துற கை ஆயிடுச்சு. அப்போ நாங்களும் உடனே கிளம்புனா தானே போய் ஸ்கூல்லாம் பார்த்து சேர்த்த முடியும். நாங்கள் வருஷம் ஒரு தடவை தான் வருவோம். வருஷம் ஒரு தடவை தான் வருவோம். பார்க்க முடியாது. நீ கையெழுத்து சட்டை நான் கை வச்சுக்கிட்டேன், நீ கை வைக்க முடியாது. ஆண்டி சொல்றதுக்கு தான் உட்காந்துட்டு இருந்தார். டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாரு. இன்னும் 4 நாள். இந்த வாரம் தான் டைம். அவரு போறாரு அடுத்த வாரம். இப்ப வந்து சொன்னாரா இல்லையாமா அவங்ககிட்ட? மா சொல்லுமா. அது உடஞ்சி போச்சு சாமி, அது உடஞ்சி போச்சு. வா இங்க வா. அம்மாவே இப்பதான் அழுது முடிச்சிச்சு போறேன்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா நம்புப்பா, சத்தியமாப்பா. எப்ப நம்புவ? கிளம்பி போனாதான் நம்புவியா? ஏப்பா அந்த பேங்க்ல என்ன ஆச்சு அவங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனா சம்பளம் அதிகமா கிடைக்கும். போறோம் நாங்களும் ஒரு வாரம். அவர் போய் ஒரு வாரத்துல நாங்களும் போயிடுவோம். நீங்க யாராவது வந்து விட்டுட்டு வாங்க. நீங்க வரீங்களாமா? ஏன் வர மாட்டீங்களா? வந்து இருக்கியா என் கூட? நீ அவ்வளவு தூரம் வந்துட்டு 1 நாள் 2 நாள் இருக்கு. இதெல்லாம் கோயம்புத்தூரா? பாப்பா போலாமா டெல்லிக்கு? தாத்தாவெல்லாம் விட்டுட்டு இருப்பியா? மாசம் இருந்து வேலையெல்லாம் ஒழுங்கு கரெக்டாக இது பண்ண மாட்டி அப்புறம் வீடு பார்க்கணும்னு சொல்லி அப்புறம் அம்மா நீ போகிறோம்.
நான் அப்புறம் இந்த பிள்ளை வச்சுட்டு இந்த பிள்ளை கேட்காது அவங்க அப்பாவை. ஒரு வாரத்திலே போனாதான் அங்கே நாங்கள் இங்கே இருக்கிறோம். இங்கெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டாங்க. தொல்லையே வேணாம், நீங்க கிளம்புற அப்படின்னு அவங்க. இல்லை அப்புறம் நல்லா இருக்கும்னா போன்னு தான் சொல்லுவாங்க. சரி விடு, நான் நாய்க்கு வீட்டுக்கு வரேன், அவங்க நான் பேசுகிறேன். என்னன்னு பேசுவேன் போவேணா ஓட்டுக்குட்டி அடுத்த வாரம் போயிட்டு எவ்வளோ நாள் அங்கே இருப்பாரு? 3 வருஷம். பார்த்தாக்க 20 நாள் ஒரு மாதம் ஆயிடும். இங்கே வா சாமி, இங்கே வா. வேணாம் வேணாம், உடஞ்சி போச்சு. இங்கே வந்தா நம்ம அவளையும் நாங்கள் அங்கேயே ஸ்கூல் சேர்த்திடுவோம். எஸ்எம்இ இங்கே இருக்கணும். எங்கள் கடையை விட்டுட்டு போனாங்க. எங்கள் கடையை விட்டுட்டு போனாங்க. நீ உங்கள் பிள்ளைய கூட தெரிஞ்சிருக்க மாட்டா. ஐயோ கடவுளேப்பா, சும்மா சொன்னப்பா. எவ்வளோ நேரம் இது போகிறது? சும்மா சொன்னேன், நான் உன்னை பிராங்க் பண்ணேன். அவருக்குலாம் இங்கே தான் வேலை, எங்கேயும் போக மாட்டார். உனக்கு எதுக்கு இல்லையா? அம்மா அழுதிச்சு ரொம்ப அம்மா அப்படின்னு வீடியோ பார்த்தீங்களா? இந்த ப்ராங்க் வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் போனது. ஏன்னா அவங்க 50% நம்பினாங்க, ஆனால் நம்பாத மாதிரி இருந்து. இதே மாதிரி நான் வந்து இன்னும் நிறைய ப்ராங்க் வீடியோ அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் இதுக்கு மேலே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.